அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரத்துல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்த 12th படிக்கிற மாணவிய முனிராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஒரு பொறுக்கி பைய கழுத்துல கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான். இந்த சீன் ஏதோ சினிமாவில் வந்த சீன் அப்படின்னு நான் சொல்ல. தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல இன்னைக்கு காலையில இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த இங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த கேம்பஸ்குள்ள வச்சு ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க. ஞானசேகரன் அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த திமுகவுடைய அனுதாபியால அந்த மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. இரவு 8 மணிக்கு அவங்க அங்க கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மறைவான இடத்தை உட்கார்ந்து அவங்க ஆண் நண்பர் கூட உட்கார்ந்து இருக்கப்போ இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. சோ இந்த சம்பவம் வெளியானதுக்கு அப்புறம் இது சம்பந்தமா சேனல்ல பேசின, பேனல் டிஸ்கஷன்ல உட்கார்ந்து பேசின சில அறிவுஜீவிகள் என்ன பேசினாங்க அப்படின்னா, 8 மணிக்கு அந்த மாணவி என்ன காரணத்துக்காக அங்க தனியா போய் ஆண் நண்பர் கூட பேசிட்டு இருந்தாங்க, அந்த மாணவி மேலேயும் தப்பு இருக்கு. ஞானசேகரன் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாணவி மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவுஜீவிகள் பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதுதான் அப்படி பேசுனாங்கன்னு பார்த்தா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரியா ஒரு 10 நாள் இருக்கும், கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி அவங்களுடைய ஆண் நண்பர் கூட கார்ல உட்கார்ந்து இரவு 11 மணிக்கு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாணவியை தூக்கிட்டு போயிட்டு 3 பொறுக்கி பசங்க பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அப்போ சில அறிவுஜீவிகள், குறிப்பா சொல்லணும்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே என்ன பேசினாங்க அப்படின்னா, இரவு 11 மணிக்கு அந்த மாணவி ஏன் தனியா இருந்தாங்க, அங்க ஏன் போனோம், ஆண் நண்பர் கூட அவங்களுக்கு என்ன அந்த நேரத்துல அங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிய குத்தம் சொல்ற வேலை அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம். இந்த சம்பவம் இந்த மாணவி தனியா இல்ல, ஒதுக்குப்புறமா இல்ல, ஆண் நண்பர் கூட எங்கேயும் ஊர் சுத்திட்டு இல்ல, இரவு நேரம் இல்ல, காலையில பட்ட பகல்ல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க வழக்கம் போல அவங்களுடைய ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க வச்சு இந்த முனிராஜ் அப்படிங்கிற அந்த இளைஞர் அந்த மாணவிய கழுத்துல குத்தி கொலை செஞ்சிருக்கான். அந்த மாணவியோட பேர் ஷாலினி. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது ஒரே நாள்ல 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட பகை கிடையாதுங்க. ரொம்ப நாளா இவன் ஷாலினிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ அதனால அவங்க ஸ்கூலுக்கு நடந்து போறப்போ அவங்களுக்கு பின்னாடியே வர்றது, அவங்கள டார்ச்சர் பண்றது அப்படிங்கிற விஷயத்த அவன் இன்னைக்கு நேத்திக்கு செய்யல, பல நாட்களா இதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க. இது போன வாரம் நடந்த சம்பவம். போன வாரமும் கிட்டத்தட்ட இத மாதிரி அந்த மாணவிக்கு ஒரு துன்புறுத்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. வழக்கமா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாணவி பேசாம போறாங்கன்னா 2 நாள் 3 நாள் பொறுப்பான், 3ஆவது நாள் என்ன பேசுவியா இல்லையான்னு மிரட்டுவான், அடுத்த நாள் கத்தி எடுத்துட்டு மிரட்டுவான். இதெல்லாம் பொறுக்கி பைய செய்யக்கூடிய வேலை தான். அந்த மாணவிக்கும் அது நடந்திருக்கு. போன வாரம் இந்த இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, சோ இந்த இமேஜ் எடுக்கப்பட்ட அன்னைக்கு அந்த மாணவிக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த மாணவி ஸ்கூலுக்கு நடந்து போறாங்க. அதே மாதிரி அந்த பொறுக்கி பை என்ன நீ லவ் பண்ணணும், நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிய வலுக்கட்டாயமா மிரட்டி இருக்கான். அதுக்கு அந்த மாணவி முடியாது அப்படின்னு சொல்லி அழுது சத்தம் போட, அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஸ்கூலுக்கு நடந்து போற வழி தானே, இதை பார்த்துட்டு அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த முனிராஜ் அப்படிங்கிற அந்த பொறுக்கி பையன் இருக்கான்ல, அவனை மிரட்டி இனிமே இந்த மாணவி நீ இது மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லுது இல்ல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் எடுக்கப்பட்ட இன்னைக்கு அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுருக்காங்க. பட் அவன் என்ன போதையை போட்டானோ என்ன கன்றாவியை போட்டானோ தெரியல, அந்த மாணவியை விடுறதா இல்ல. சோ அதுக்கப்புறமும் 2-3 நாள் அந்த மாணவியை அங்கங்க ஃபாலோ பண்ணி போறது, அத மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இன்னைக்கு காலையில ஷாலினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போ பின்னாடி வந்த அந்த முனிராஜ் கத்திய போய் பேசியிருக்கான், கத்திய மறைச்சு வச்சிருந்திருக்கான். வழக்கம் போல அந்த மாணவி இவனை ஏதோ திட்டிருக்காங்க. உடனடியா மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து, எவ்வளவு வன்மம் பாருங்க, கத்தி எடுத்து அவன் கை கால அங்கங்கெல்லாம் கிழிக்கல, எவ்வளவு வன்மம் இருந்தா கழுத்துல, அந்த மாணவியோட கழுத்துல கத்தியால குத்திட்டு அந்த பொறுக்கி பையன் அங்க இருந்து ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த மாணவியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறப்பவே போற வழியிலேயே அந்த மாணவி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த பொறுக்கி பைய முனிராஜ கைது பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தை திமுக அரசும் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் எப்படி நியாயப்படுத்த போறாங்க? ஏதாவது ஒரு உருட்டை சொல்லி இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதனாலதான் இந்த சம்பவம் நடந்தது, காவல்துறை சரியா தான் இருந்தது, சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்கல்ல. பட் இந்த சம்பவத்தை எப்படி நியாயப்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது சம்பந்தமா இன்னைக்கு காலையிலே அன்பில் மகேஷ் அவங்க கிட்ட
ஒரு பிரஸ் மீட் நடக்கிறப்போ இது சம்பந்தமான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது. அன்பில் மகேஷுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வேற வேற வேலை இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். சோ எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வெளியில போறப்போ இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்லி கேட்கிறப்போ உடனடியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தப்பிச்சுக்கிறாராம். ஐயோ ஸ்கூலுக்குள்ள நடக்கல, அப்பனா அது என்னுடைய கண்ட்ரோல்ல வராது, வெளியில தான் நடந்திருக்கு. ஸ்கூலுக்குள்ள இத மாதிரி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்ததுனால நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கோம். இது வெளியில நடந்திருக்கு, நான் பொறுப்பு கிடையாது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அன்பில் மகேஷ் வந்து அதாவது அவருடைய பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு இறந்து போனது பள்ளி மாணவி, குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா ஸ்கூலுக்குள்ள நடக்கல அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அன்பில் மகேஷ் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. பிரச்சனை இருக்கும், அங்கங்க கொலை நடக்கும் தான். ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா கவர்மெண்டோட கண்ட்ரோலை மீறி கொலைலாம் நடக்கும் தான். பட் ஏன் இப்போ ரொம்ப அதிகமா நடக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? காவல்துறை சரியா செயல்படல அப்படிங்கிறத தாண்டி காவல்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம் தான் தமிழ்நாட்டுல இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காவல்துறைக்குள்ள என்னப்பா குழப்பம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, ஒரு டிஜிபி இருக்காங்க, அவங்க ரிட்டையர் ஆக போறாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆன அடுத்த நாள் அடுத்து எந்த டிஜிபி வந்து அந்த பொறுப்பேற்க போறாங்க அப்படிங்கிறத ஒரு அரசாங்கம் ஆல்ரெடி முடிவு செஞ்சு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி அதை செஞ்சிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டிஜிபி அவர்கள் நியமிக்கப்படாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் டிஜிபி யாருங்கிற முடிவை காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாலேயே எடுக்க முடியல. ஒரு மாநிலத்திலேயே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய டிஜிபி யார் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டாலின் அவர்களால முடிவு பண்ணி எடுக்க முடியல. அந்த இடம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் வந்து இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? சோ அத மாதிரிதான் தமிழ்நாடு இப்போ இருந்துட்டு இருக்கு. பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒன்னும் ஒரு இன்ஸ்பெக்டர் கிடையாது, எஸ்ஐ கிடையாது, வந்து 2 மாசம் அந்த வேலையை டக்குன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு செஞ்சுட்டு போக. அங்க என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தவங்க டிஜிபியா வராங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். இப்ப பொறுப்பு டிஜிபி போட்டீங்க, இன்னும் 2 மாசம் அவங்க இருப்பாங்க, 2 மாசம் கழிச்சு வேற ஆள் வந்தா அவங்க இங்க என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு அது நிறைய நேரம் அப்படிங்கிறது எடுக்கும். அதுக்குள்ள தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற கலவரம் மாதிரி பல கலவரங்கள், பல உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது போயிடும். ஏன்பா டிஜிபியை முடிவு பண்றதுல ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க ஒரு பொம்மை மாதிரி மேல உட்காந்துட்டாங்களா, ஒரு 4 பேர் அடுத்தது வந்து அந்த டிஜிபி பொசிஷனுக்கு நான் வர ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நெருக்கமா பேசி ஒரு ஆளு உதயநிதியை வச்சு மூவ் பண்ணிருப்பாங்க, ஒரு ஆள் சபரீசன், ஒரு ஆள் கனிமொழியை வச்சு மூவ் பண்ணிருப்பாங்க. நான் தாங்க அடுத்த டிஜிபியா வரணும், எனக்கு என்ன பார்த்து பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ 4-5 பேர் ஒரே நேரத்துல வந்து முட்டுறதுனால இவனுக்கு கொடுத்துட்டா இவங்க கோச்சுப்பான், இவங்களுக்கு கொடுத்துட்டா இவங்க கோச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்த இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு தெளிவா முடிவு எடுக்கணும். ஆனா இன்னும் முடிவு எடுக்காம தயங்கிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் சோ காவல்துறைக்குள்ள இவ்வளவு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சோ காவல்துறையோட மேல்மட்டம் டிஜிபி லெவல்லயே இது மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா கீழே காவல்துறை எப்படி செயல்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையா சொல்றேங்க, இந்த காவல்துறை வேற எந்த ஒரு நபருடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலும், வேற யாரு இதுக்கு அமைச்சரா இருந்தாலும் ஸ்டாலினே கோவப்பட்டு இந்நேரம் நீ இந்த அமைச்சரவை பார்த்து கீழ்ச்சது போதும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மாத்திருப்பாரு. பட் அவருடைய கண்ட்ரோல்லே இந்த காவல்துறை இருக்கிறதுனால, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல வர்றதுனால அவர் எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு தெரியல, பண்ண முடியுமா அப்படின்னு அவருக்கும் தெரியல. சோ அதனால மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல அமைதியா இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த ராமேஸ்வரத்துல இந்த சம்பவத்தை செஞ்ச அந்த முனிராஜ் இருக்கான்ல, சோ அவனுக்கு பின்னாடி நீங்க அடுத்தடுத்த செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியில வரும். அவன் மேல ஏற்கனவே இத்தனை வழக்கு இருக்கு, இந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, இந்த ஸ்டேஷன்ல இவன் மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அடுத்தடுத்து வெளியில தெரிய வரும். ஏன்னா அத மாதிரி நபர்கள் தான் இத மாதிரி விஷயங்களை துணிச்சலா செய்யறதுக்கு வருவானுங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல செஞ்ச அந்த 3 பேர் இருக்கானுங்கல்ல, அதுல 2 பேர் ஜாமீன்ல வெளியில இருக்கவனுங்க, கொலை செஞ்சுட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்தவனுங்க. இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுல அந்த ஞானசேகரன் மேல 20க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. அத மாதிரி
இத மாதிரி எங்க ஒரு குற்ற சம்பவம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி அதை செஞ்சவன் எவனு போய் பார்த்தா அதுக்கு முன்னாடி அவன் மேல 10-20 வழக்கு அப்படிங்கிறது இருக்கு. சோ அப்படி இந்த முனிராஜ் மேலயும் அந்த வழக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா காவல்துறை அதெல்லாம் எடுத்து கவனிச்சு சரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இத மாதிரியான குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்காம இருக்கலாம். பட் காவல்துறையை குறை சொல்றதா இல்ல காவல்துறையை தன்னுடைய இரும்பு கரத்துல கட்டி போட்டு வச்சிருக்க ஸ்டாலின் அவர்களை குறை சொல்றதா அப்படின்னு தெரியல. பட் நம்ம மனசுக்கு வேதனையா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரை நம்பி வெளியில போறது, யாரை நம்பி வெளியில அனுப்புறது, பெண் பிள்ளைகளை அனுப்புறதா இல்ல ஆண் பிள்ளைகளை அனுப்புறதா, ஸ்கூலுக்கு அனுப்புறதா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை இத மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கல்லூரியிலயும் பாதுகாப்பு இல்ல, பள்ளியிலயும் பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு போயிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்தா ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நாம பாதுகாப்பான இடத்த எங்க தேடி போறது அப்படின்னு எனக்கு நிஜமா தெரியலங்க.